அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, நாளைய தினம் பிப்ரவரி மாதத்தின் தொடக்க நாளுங்க. வியாழக்கிழமை அன்று பிறக்குது. ஒரு மாதத்துடைய தொடக்க நாளில் நாம் என்ன நல்ல காரியம் செய்கிறோமோ அதற்குண்டான பலன் அந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கான மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும், இதை பற்றிய தகவலை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, வருமானத்தில் பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் இருந்து வெளிவரணும் அப்படின்னா நமக்கு குரு பகவானுடைய நல்லருள் நிச்சயம் வேணுங்க. பணம் இல்லை அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த பணம் காசு தான் ஒரு மனிதனுடைய மரியாதையே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. அதனால் நாளைய தினம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பரிகாரமானது மிகவும் எளிமையான பரிகாரங்க. இந்த வழிபாட்டை நாளைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு குருவருள் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது செல்வாக்கான ஒரு மாதமாகவும் செல்வ செழிப்பான ஒரு மாதமாகவும் நிச்சயம் அமையுங்க. இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாளை மாலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுடுங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் நீங்கள் செஞ்சுடுங்க. முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை கொண்டக்கடலை வாங்கி நீங்கள் ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ உங்களால் முடிந்த அளவு நீங்கள் ஊற வச்சுடுங்க. அந்த கொண்டைக்கடலையை வேக வைத்து பிரசாதமாக தயார் செஞ்சுடுங்க. அந்த தீபத்தை நீங்கள் குரு பகவானாக பாவித்து இந்த பிரசாதத்தை கொண்டுட்டு போயிட்டு வச்சுட்டு நீங்கள் குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை வையுங்க. இப்படி நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது, இந்த மாதம் முழுவதும் எனக்கு நல்ல வழியை காட்டு குரு பகவானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு குரு பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு நீங்கள் இந்த கொண்டைக்கடலை பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ நீங்கள் அதை போட்டு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பிரசாதத்தை சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது குருவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு குருவோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வியாழக்கிழமை அப்படிங்கும் பொழுது குரு பகவானுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கொண்டைக்கடலையை இப்படி தானம் செய்யும் பொழுது நமக்கு குருவருள் நிச்சயம் கிட்டுங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா, உங்கள் கையில் காசு இருக்குது, சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் 1ஆம் தேதியே சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னாலும் அதில் இருந்து நீங்கள் ஒரு தொகையை எடுத்து யாராவது ஒருவருக்கு பசியோடு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருட்களை அன்னதானமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. இது தவிர நீங்கள் நாளைய தினம் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாதத்தின் தொடக்க நாள் அப்படிங்கும் பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம முதல் நாள் வாங்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் சரி, நாம் ஆடம்பர செலவை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம குறைச்சிக்கணும். நம்ம கைக்கு வந்த பணத்தை உடனடியாக நம்ம செலவு செய்யக்கூடாது. இந்த பணம் காசு அப்படிங்கும் பொழுது நமக்கு தங்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நம்ம தவிர்க்கணுங்க. மாதத்தின் முதல் நாளில் நம்ம மருத்துவ செலவு செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தடுக்கலாம். முடியாத பட்சத்தில் நம்ம செய்வதுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நம்ம ஒரு மருந்து மாத்திரை வாங்குகிறோம் அப்படிங்கிறத அடுத்த நாள் கூட நம்ம வாங்குகிற மாதிரி பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்க்கலாம். வந்த மகாலட்சுமியை நம்ம தூக்கி வைத்து கொண்டாடலைனா கூட நம்ம வீட்டில் அந்த பணமானது தங்கும் பொழுது நமக்கு அந்த மாதம் முழுவதும் நம் கையிலும் சரி நம் வீட்டிலும் சரி பணம் தங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மாதத்தின் முதல் நாளில் நம்ம இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னாவே நிச்சயமாக அந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாங்க. பணப்பிரச்சனை அப்படின்றது எதுவுமே வராது. நமக்கு பணவரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், வருமானமும் பெருகுங்க. கொண்டைக்கடலை வேக வைத்து நீங்கள் தானம் செய்யுங்க. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் செல்வ செழிப்பான ஒரு மாதமாக நிச்சயம் அமையும். இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.